இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மதுரை மீனாட்சியம்மன் கோவில் அஷ்டமி சப்பர விழாவில் அம்மன் எழுந்தருளிய தேரை பெண் பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க வழிநெடுகிலும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பக்தி கோஷம் முழங்க சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இது தொடர்பான விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பாலமுருகன். பாலமுருகன், வணக்கம். இதற்காக என்னென்ன சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது? சப்பரமானது எங்கிருந்து புறப்பட்டு எங்கு சென்றடைய இருக்கிறது? இது தொடர்பான விரிவான விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக உலக புகழ்பெற்ற மீனாட்சி அம்மன் கோவிலில் இன்று அஷ்டமி சப்பர திருவிழா நடைபெற்று வருகிறது. இந்த அஷ்டமி சப்பர விழாவில் ஆயிரக்கணக்கான பெண் பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் ஆண்டுதோறும் திருவிழாக்கள் நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் மார்கழி மாதத்தில் உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிக்கும் இறைவன் படியளக்கும் நிலை குறிக்கும் வகையில் நடைபெறும் அஷ்டமி சப்பர விழா பிரசித்தி பெற்றதாகும். மார்கழி மாத தேய்பிறை அஷ்டமி நாளான இன்று சுவாமிக்கும் அம்மனுக்கும் அதிகாலையிலே பல்வேறு சிறப்பு பூஜை அபிஷேக அலங்காரம் நடைபெற்றது. இதனை அடுத்து கோவிலிலிருந்து அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தில் சுந்தரேஸ்வரர் பிரியாவுடனும் மீனாட்சியம்மன் தனித்தனி சப்பரங்களில் எழுந்தறினார்கள். சிவனடியார்கள் கையில் வாத்தியம் முழங்க கீழமாசி வீதியில் புறப்பட்டாகி சப்பரமானது ஆனைக்கல் கீழவெளி வீதி, தெற்கு வெளி வீதி, மேலவெளி வீதி, வக்கீல் புது தெரு வழியாக வலம் வந்து மீண்டும் கோவிலுக்கு வந்தடையும். இந்த அஷ்டமி சப்பர திருவிழாவில் மீனாட்சி அம்மன் எழுந்தரில் உள்ள சப்பரத்தை பெண் பக்தர்கள் மட்டுமே வடத்தினை பிடித்து இழுத்து செல்வது தனி சிறப்பாகும். 4 வெளி வீதிகளிலும் சப்பரத்தில் வலம் வந்து சுவாமி அம்மனை வழிநெடுகிலும் ஆயிரக்கணக்கான மக்கள் சாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். சப்பரத்தின் முன்பாக சிவராத்திரியார்கள் அரிசியை தூவிபடி செல்லும் போது கீழே சிதறி கிடந்த அரிசியை கூடியிருந்த பக்தர்கள் எடுத்துக்கொண்டு வீடுகளுக்கு செல்வார்கள். அந்த அரிசியை வீட்டில் வைத்து வேண்டிக் கொண்டால் நோய் நொடி நீங்கி பசிப்பணி நீங்கும் என்பது நம்பிக்கையாகும். மதுரையில் வாழ்ந்து அஷ்டமி பிரதர்சனம் செய்வோருக்கு துன்பம் நீங்கி முக்தி கிடைப்பது உறுதி என்றும் இறைவனின் சிவன் கூறியதை நிகழ்த்தும் வகையிலான நடைபெறும் இந்த அஷ்டமி சப்பர விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிநெடுகிலும் சாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். கொட்டு மலையிலும் தேரை பெண்கள் வடம் பிடித்து இழுத்து சென்று வருகிறார்கள். மதுரை மீனாட்சியம்மன் கோவில் அஷ்டமி சப்பர விழா தொடர்பான உங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.